பஸ் இப்போ நான் வந்து ஹரித்வார் வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா ஆண்ட்ஸ்லைட்டோட ஃபேக்ட்ரி டூர். Andslite solar panel manufacturing, LED bulb manufacturing, LED backup light manufacturing, LED torch manufacturing, நல்ல குவாலிட்டியான mosquito bat manufacturing, இப்படி இது மாதிரி நிறைய பொருட்கள் ஹரித்வாரில் உள்ள ஃபேக்டரியில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுறாங்க. சோலார் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்புகளை சொல்லியிருக்கேன். டெக்னாலஜி சம்மந்தமான பெரிய வீடியோ தான், லைக் போட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஹாய், சகலகல டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் இப்போ நான் வந்து ஹரித்வார் வந்திருக்கேன். இந்த ஹரித்வார் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா ஆண்ட்ஸ்லைட்டோட ஃபேக்ட்ரி டூர். என்ன இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து ஆண்ட்ஸ்லைட் வந்து சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எல்இடி டார்ச் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. குட்டி குட்டி டேபிள் ஃபேன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து முக்கியமான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் யாராவது வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஸ்டாக்கிஸ் எடுக்கணும், இல்லை வந்து டீலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க, என்ன அதே மாதிரி ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்களாம் விருப்பப்பட்டால் ஃபேக்ட்ரி டூருக்கு வந்து நேரம் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஃபுல் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் யாராவது முதல் தடவை சகலகலா டிவி பார்க்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் கொடுங்க. சரி, ஓகே பாஸு. இந்த ஆண்ட்ஸ்லைட்டோடைய டைரக்டர் மிஸ்டர் சுகந்தன் சார் இருக்கார். சுகந்தன் சார் உள்ள வாங்க. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம சகலகலா டிவி நேருக்கு வணக்கம் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அருமை சார். சார் எனக்கு வந்து நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. எனக்கு யாராவது ஒருத்தர் இங்கே பூபூதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ் தர்மபுரி ஆள் கரெக்டாக? எல்லாம் ஹிந்தி தெரியாது, நான் என்ன பண்ணட்டும். சரி, எல்லா ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க, எல்லாருமே ஹிந்தி நண்பர்கள் தான். சரி சார், எனக்கு அவர் எனக்கு இன்ட்ரா கொடுங்க. நான் அவர் வச்சு ஃபுல்லாக ஃபேக்ட்ரி முடிச்சு லாஸ்ட் உங்ககிட்ட வரேன். சரி சரி. பூபதி சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எந்த ஊர்? தர்மபுரி. தர்மபுரி நம்ம இல்லை தமிழ் ஆள். சரி, எனக்கு ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபுல்லாக காட்டணும். ஓகே சரி. இது என்ன மிஷின்? இது இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். ஓகே, சூப்பர் சூப்பர். இது வந்து இப்போது என்ன பண்ணுறப்போங்க? இதில் என்ன மோல்டு பண்ணுறோம்? இதில் மொஸ்கிட்டோ ரேக்கு நம்ம மோல்டிங் பீஸ் எடுக்கிறோம். மஸ்கிட்டோவா? அது மஸ்கிட்டோக்கு இது பீஸ் எடுக்கிறோம். ஓகே 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 ஓகே. இதுதான் பேஸ் இல்லை சார்? இது பேட்டுக்கான இது ரெண்டு வருது. இது 2 kV வரும். மோல்டு வந்து ரெண்டாக வரும். நம்ம தனியாக கட் பண்ணிப்பாங்க. அப்படி சொல்லுங்கள். ஓகே சூப்பர். இங்கே என்ன சார் பண்ணுறோம் நம்ம? சார் இங்கே எல்இடி சார்ஜருக்கு மோல்டு பண்ணுறோம். ஒயர் மோல்டு பண்ணுறோம். ஒயர் ஓகே. ஒயர் மோல்டு பண்ணி கனெக்ஷன் பண்ணுறாங்க. சார்ஜருக்கு ரெடி பண்ணுவோம். பண்ணி இங்கே செக் பண்ணி QC பண்ணி வெளியே போகுது. இது என்ன நடந்தது? இது இது இங்கே என்ன பண்ணுறோம்? இது சார் SMD ரெசிஸ்டன்ஸுக்கு பிக் பண்ணுவோம். PCB அசம்பிளிங் ப்ராசஸ்ஸு. அப்படி சொல்லுங்கள். பஸ் இப்போ நம்ம வந்து சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். கரெக்டாக சார்? ஆமாம் சார். ஓகே, இங்கே தான் ஃபுல் அசம்பிளிங் எல்லாம் பிக் அண்ட் பிளேஸ் எல்லாமே. ஸ்டார்டிங் பிளேஸ் எங்கே? அங்கே வாங்க வாங்க வாங்க. இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம சோலார் செல்லு சார் வாட்டேக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, மாடல்ஸ். ஓகே, சோலார் செல்லுக்கு. ஓகே ஓகே. இது ஒவ்வொன்றும் என்ன வாட் சார்? கொடுங்க சார். இது கட் பண்ணி வச்சு நம்ம வாட்டேக்கு தகுந்த மாதிரி லேசரில் கட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போது இது மாதிரி வந்து கட் பண்ணி என்ன வாட்ஸ் இருக்கோ வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரியும். இருங்க, அதுக்கு அதான் இம்பார்ட்டன்ட். லேசர் கட் பண்ணது பாருங்க, கட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ப்ரோக்கன் பண்ணுங்கள் சார். ஓகே, அழகாக வருது. இங்கே தான் வந்து அந்த பிக் அண்ட் பிளேஸ் எல்லாம் கரெக்டாக சார்? ஆமாம் சார். ஓகே சூப்பர். இப்போ உங்கள் பேனல் வந்து கரெக்டாக அந்த மாடல்லாம் கரெக்டாக எடுத்து CNC ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் எடுத்து வச்சு லிங்க் பண்ணுது. கரெக்டாக சார்? கனெக்ஷன் பண்ணுது. ஓகே சார். இதெல்லாம் டீட்டெயிலாக நிறைய நம்ம காமிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் இங்கே கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னாக்க, ஆண்ட்ஸ்லைட்டு ஓனாக சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கு ப்ரூஃப்னா காட்டணும்ல, அதான் இது. இப்போ உங்கள் ஆண்ட்ஸ்லைட்டில் என்ன வாட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் சார்? 3 வாட்லேருந்து நாங்கள் 550 வாட் வரைக்கும் 550 வாட்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதனால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் டீலர்ஷிப் சோலார் பேனலுக்கு மட்டும் எடுக்கணும்னா செம்ம பிஸ்னஸ். இந்தியாவில் சோலார் பேனல் மேனுஃபேக்சரவங்க பண்ணுறவங்க விரல் விட்டு எண்ணலாம். மீதியெல்லாம் என்ன இம்போர்ட் சைனா பீஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ மேனுஃபேக்சர் வந்துட்டாங்க. அதெல்லாம் லீடிங்கில் ஆண்ட்ஸ்லைட்டும் இருக்காங்க. ஸோ நீங்கள் பேனல் வேணும்னா கீழே நம்பர்ஸ் இருக்குது. வாங்கிறதுக்கு இல்லை, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், ஸ்டாக்கிஸ்ட் ஆகணும் அப்படின்னா மட்டும் கீழே கூப்பிடுங்க. வியாபாரத்தோடு கூப்பிடுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க சோலார் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா சார் கேட்குறீங்கல்ல? இதான் அடையாளப்படுத்துகிறோம், பார்த்துக்கோங்க சார். இப்போ பேனல்ஸ் லேமினேஷன் பண்ணுறோம் ஃபைனல் பேஸ்க்கு. ஓகே. உள்ள வச்சாச்சா? ஆமாம். ஓகே 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 ஓகே.
சரி 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 சரி. இப்போ லேமினேட் ஆகி அப்படியே அது ஹீட் பண்ணிட்டு ஹீட் பண்ணி வெளியே வந்துடும். ஓகே, சூடு செம சூடாக இருக்குது. பஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் மூவிங். கரெக்டாக சார்? பேட்டு. ஓகே, கொசு பேட்டு, மஸ்கிட்டோ பேட்டு. வாங்க காட்டுறேன் வாங்க. நார்மலாக மோஸ்ட்லி பேட்டில் பண்ண மற்ற கம்பெனிலாம் ஓகே. நாங்கள் வித் டார்ச்சோட கொடுக்குறோம். ஓ ஓகே, டார்ச்சோட இருக்குங்க சார். ஓகே, இது இந்த பட்டனை இப்படி ஆன் பண்ணால் நம்ம பேட்டை பேட் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த பின் எதுக்கு? சார்ஜ் போகிறதுக்கு சார். और ये कि यूएसबी चार्जर है. யூஎஸ்பி. ஓகே, யூஎஸ்பி சார்ஜ் பண்ணலாம். ஓகே, யூஎஸ்பிலையும் போட்டுக்கலாம் நார்மலாக பண்ணி. ஆமாம். ஓகே, பின்லையும் போட்டுக்கலாம், ரவுண்ட் பின்லையும் போட்டுக்கலாம். ஓகே, இது நம்ம என்ன பண்ணோம், நார்மல் மண்டை சார்ஜர் இருக்குல்ல வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சென்சார் டேரக்ட் 220 வோல்ட் கொண்டு போய் வைப்போம் நம்ம. அது ரிஸ்க். அது என்னைக்கு அதாவது பயந்து இருக்கணும்பா. புரியுதுங்களா? கீழே டமால் கீழே வந்துடும். இது சொல்கிறீங்க எடுத்து கீழே வந்துடும், பேட்டோட கீழே வந்துடும். அந்த வெளியில் அவுட்டர்லாம் ஸ்பாயில் ஆகிடும். கரெக்டு தானே? ரைட். ஓகே, அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்து குவாலிட்டியாக பண்ணுறாங்க. ஸோ இந்த குவாலிட்டிலாம் பார்த்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுனால பக்காவாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. ஸோ டிசி எங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். ஒன்று ரவுண்டு பின்னு, இன்னொன்று யூஎஸ்பி மூலம் டேரெக்டாக சார்ஜ் பண்ணுறது. ஓகே தான். அடுத்து ஆன்ஸ்லைட்டில் ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி குட்டு லைட்லாம் வச்சு இப்போ தள்ளு வண்டிக்காரங்க. கரெக்டாக சார்? அப்புறமேட்டு வந்து சின்ன பட்டாணி வியாபாரி, ரோட்டில் உள்ள வியாபாரிங்க, அவங்களாம் கரண்ட்டு கிடைக்க யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. கரெக்டாக? பேட்டரிலாம் வந்து ஒரு நாள் 2 வாங்குவாங்க, 20 ரூபா 30 ரூபா கொடுத்து. அவங்கெல்லாம் இந்த இது ஸ்கிப் பண்ணி மாதிரி நிறைய வாங்குறாங்க ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்து. ஸோ இதெல்லாம் காட்டுறேன்னாக்கா ஆன்ஸ்லைட்டர் ப்ராடக்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அது இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங். இதெல்லாம் நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கிறப்போ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறப்போ, ஸ்டாக்கிஸ் எடுக்கிறப்போ நல்ல ஒரு வேல்யூபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பின்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொழிலாளர் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுத்து சின்ன இதெல்லாம் வந்து மிஞ்சி பண்ண 3000 3500 ரூபா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு என் கஸ்டமராக வாங்குறப்ப இவ்வளோ பெரிய தொழிலாளர்களோட லைஃப் இருக்குது பின்னாடி. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பசங்க குட்டி இருக்குது, படிக்க வைக்கணும் இல்லையா? அடுத்து வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இதுவும் ஒன்று ஸ்டடி லேம்ப். கரெக்டாக சார்? கரெக்டாக. ஓகே, இது உள்ள வந்து அந்த நார்மலான பெரிய செல் டி சைஸ் பேட். இதில் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஆஃபு. ஓகே, கரெக்டாக சார்? சூப்பர். செடியில் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லையும் கிடைக்குது. அப்படி தான் கிடைக்கும் சார். கண்டிப்பாக. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஷாப் பார்க்குறீங்களே, அங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்காது வேறு ஒன்று. இப்போ அடையில பார்த்தா இனிமேல் பார்ப்பீங்களே நீங்கள் ஆன்ஸ்லைட் ப்ராடக்ட். அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களை வந்து பார்க்குறாங்க, ஸ்டாக்கிஸ் வந்து கேட்குறாங்க, இல்லை சேல்ஸ் ரெப் வந்து பார்க்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட். ஃபஸ்ட் இது வந்து சார்ஜர் யூனிட். இது கூட இங்கே பார்த்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்ஸ். ஓகே, என்ன வோல்ட் இது சார்? என்ன வோல்ட் சார் இது? 4 வோல்ட். கிட்னா வோல்ட்? 4 வோல்ட். 4 வோல்ட் இதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அந்த மஸ்கிட்டோ பேட்டு, ஹெட்லைட்டு அதெல்லாம் 3.5 வோல்ட் 4 வோல்ட் உள்ள ப்ராசஸ். கரெக்டாக சார்? 3.5 வோல்ட் வந்து பேட்டரிக்கு, பட் 4 வோல்ட் கொடுத்தா தான் உள்ளே வந்து சார்ஜ் ஏறும். கரெக்டாக சார்? அதான். ஓகே, சூப்பர். புஷ் பண்ணி சார்ஜ் ஏற்றும். ஓகே, இதெல்லாம் வந்து இது மாதிரி பெருசாக நினைக்காதீங்க, எல்லாம் உடச்சிருவாங்க. உடச்சி காட்டுங்க ஒன்று. ஸோ இந்த மாதிரி சார்ஜர்லாம் மேக்ஸிமம் பார்த்தா உங்களுக்கு 500 mA 750 mA இல்லை 1 amps இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணி டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். இதெல்லாம் வந்து உள்ள ஸ்டார்ட் பண்ணி ஆம்ஸ் கொடுத்து எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்குது, எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணுது, ஹீட் ஆகுதா, காம்பன்ஸ் எதாவது போதா, வெடிக்குதா டமால்னு நான் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் அங்கே மொத்தமாக கொண்டு போய் பேட்சில் கொடுத்து பேட்சாக கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த டிசி அடாப்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணும். கரெக்டு தானே? ஸோ அதனால் வந்து இதில் இவ்வளோ டெஸ்டிங் போட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். எது நேரத்தில் அடாப்டர் போயிடுச்சுன்னா வாங்கினா அவ்வளோ வேல்யூவான ப்ராடக்ட்டே போய்டும். ஸோ ஈக்குவலான அடாப்டர் நீங்கள் 12 வோல்ட் 24 வோல்ட் வாங்கி போட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. பஸ் இது வந்து நமக்கு வந்து லித்தியம் பேட்டரி தெரியும் உங்களுக்கு, 3.5 வோல்ட்டு. இதுதான் வந்து அந்த பிஎம்எஸ், குட்டி பிஎம்எஸ் பார்த்துங்க. பிஎம்எஸ் தானே சார் இது? ஓகே, எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள், ஃபியூஸோடு இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்கு நான் வந்து இதை வாங்க பாருங்கள், அதில் உள்ள வச்சு என்ன பண்ணுறாங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட் வெல்டிங் அடித்து சால்ட்ரிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் அந்த மஸ்கிட்டோ பேட் ஆகட்டும், அந்த ஹெட்லைட்டை யூஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி தான் உள்ளே இருக்கும். இது வந்து எல்இடி பல்பு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். கரெக்டாக சார்? ஆமாம் சார். ஓகே, ஆன்ஸ்லைட்டில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, ஒன்று காட்டுறேன் வாங்க. பஸ் இது வந்து அந்த பல்பு இருக்குல்ல, எல்இடி பல்பு, அதுக்கான ஹவுசிங். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்து கொடுத்து கரெக்டாக அந்த வடிவத்துக்கு ப்ரெஸ் பண்ணி வெளியே வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன ஹவுசிங்லாம் கூட இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அசம்பிள் ஆகி வந்தது டெஸ்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, எவ்வளோ பெரிய வேலை எல்லாம் பிக் அண்ட் ப்ளேஸ் ஆட்டோமேட்டிக்காக பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுது பாருங்கள் பல்பை. ஓகே,
பாருங்க டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏஜிங் ஓகே ஏஜிங். எத்தனை முறை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம், டிக்குன்னு சவுண்ட் அது பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு எல்இடி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் எரியுதுன்றது முக்கியம் இல்லை, எத்தனை தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம், எத்தனை முறை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோன்றத ஏஜிங்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் எவ்வளோ ஹவர்ஸ் எரியுது, எத்தனை வருஷம் எரியுதுன்னு கிடையாது. பட் வாரண்டி பீரியடில் சேட்டு என்ன பண்ணுவார், ஒரு மார்க்கெட்டில் 1 year ரன் போட்டு விடுவார். ஒரு வருஷத்தில் நீங்கள் 10 தடவை தான் போட்டிருப்பீங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை முறை அப்படி பார்த்தா என்னோட ஏஜிங்கோடைய லிமிட் என்ன, ஏஜிங் லிமிட். How many times you have to switch on off like this? 100 times. 100 times. Yeah. 100 times. This testing process. Yes. Okay. அது புரியுதா பாரு? இங்க டெஸ்ட் பண்றது 100 தடவை ஆஃப் ஆன் பண்ணி ஒரு with low voltage and high voltage. ஓகே அப்படி கொடுத்தோம். 2 வோல்ட் ஹை வோல்ட் கொடுத்து செக் பண்றாங்க. இது வந்து per மினிட்டுக்கு 100 times. அப்படிதானே சார்? per மினிட்டா? per minute. ஓகே. ஃபைனல் டெஸ்ட் லேசர் பிரிண்டிங். அப்படினா சார் என்னது? அப்படினா நேம் பிரிண்டிங் ஆகுது. நேம் பிரிண்டிங் ஆகுது. எங்க ஆகுது? ஹேண்ட்ஸ்லெட் வருமா? எங்க இருக்கு? அதான் லேசர் பண்ணுதா? அதான் மேட்ரு. லேசர் ஆச்சு. அப்போ பார்த்தீங்களா ஒன்றா ஃபைனல் செக் பண்ணுறாரு பாருங்க. எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுதான்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக் எரியுது. ஓகே, இது ஃபைனலாக வந்து செக் பண்ணுறாரு, மேலே வந்து செக் பண்ணுறாரு. அதான் மேட்ரு. ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஹேண்ட்ஸ்லெட் பொறுத்தவரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்கில் எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் நுணுக்கமாக குட்டியாக பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறப்போ நீங்கள் நம்பிக்கை ஏற்படும். நீங்கள் ஸ்டாக்கிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கை ஏற்படும். அதான் ஏற்பட்டு காட்டுறோம்னா அதான் காட்டு காட்டுற லிஸ்ட்டாக இருக்குது. வீடியோனா பார்க்குறீங்கன்னா சகலகல டீம் எங்கே வரீங்க. நாலேஜ் ஷேரிங், ஓகே, டெக்னாலஜி ஷேரிங். பாருங்க பஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் ஆகி ஓகே நீட்டாக வெளியே வந்துட்டு பாருங்க. இது ஃபுல்லாக வந்து குவாலிட்டி லேப் பாஸு. ஓகே, ஒவ்வொன்றும் ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எடுத்து வச்சு இங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேன்லாம் பார்த்துப்பீங்க, ஹேண்ட்ஸ்லைட் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டு. இதெல்லாம் கூட இங்கே டெஸ்டிங் போய்ட்டுருக்கு. ஓகே, யுவர் நேம் சார்? Dheeraj Singh. ஓகே, வாட்ஸ் திஸ் பேர்? This is a spectrometer. Spectrometer is a measuring instrument we can use to measure the wavelength of light and intensity. Okay. Also we have to check the intensity of the light. We can use 400 nanometer to 700 nanometer. Luminous testing. Okay. ஒவ்வொன்றும் ஒரு லூமினஸ் இருக்குல்ல, அந்த டெஸ்டிங் வந்து அந்த ஸ்பேரில் உள்ள ஸ்பெக்ட்ரோமீட்டர் செக் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸாக பார்த்ததே இல்லை, நம்ம பார்க்குறப்ப நான் அதுவே. ஓகே, ஷோவி சார். நான் கண்ணை என்ன விடுப்பேன். This is 10 watt LED bulb. Okay. At this time we can measuring the lumens. Okay. And you can show you readings 9.50 wattage. Okay. And this is power factor. Okay. And input currents and voltage. Very good. So all will come in the system reading. Okay, பஸ் புரியுதா? பஸ் இதான் விஷயம். காட்டுறேன் பாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பல்பு அங்கே பண்ணதை ரேண்டம் எடுத்துகிட்டு வந்து இங்கே செக் பண்ணுறாங்க. புரியுதா? லூமினஸ் என்ன இருக்குது, RGB கரெக்டாக இருக்கா, கண்ணு போயிடும். பார்த்துங்க, உங்கள் பசங்க ரீடிங் படிக்கிறீங்கள, கண்ணு போயிடும். லைட்லாம் வாங்கி போட்டாக்கா. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நல்லா புரியும். ஒரு காலத்தில் இந்த பல்புலாம் குண்டு பல்புலாம் இருந்துச்சு, வேண்டான்னு ஒரு டெக்னாலஜி தூக்கி போட்டோம். அதுவே பரவாயில்லன்னு ஆகிப்போச்சு. கண்டவங்களாம் எல்இடி மேனுஃபேக்சர் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். கண்ணும் போயிடும், ஒரு மாதிரி ரேடியேஷனும் உண்டாகும். இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்டாக பெரிய ப்ராடக்ட் டெஸ்டிங்காக பண்ணி வாங்குறப்போ லூமினஸ் பக்காவாக இருக்கும், ரேடியேஷன் இல்லாமல் இருக்கும், கண்ணு ஃப்ளிக்கரிங் இல்லாமல் இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும். ஓகே, This is Prem Kumar. Hi sir. One of the director in the company. Okay sir. Our past 15 years company கூடயே டைரக்டராகவே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ட்ராவல் பண்ணுறாரு. யுவர் ஸ்டார்டிங் ப்ராடக்ட் இஸ் எல்இடி டார்ச். ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு சாமி தான், ஒரு சன்னியாசி தான் என்னுடைய ஃபவுண்டர். ஓகே, அவர் ஆச்சாரியா சித் கிருஷ்ணானந்த அவதூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் நாங்கள் சிகே தாதான்னு ஷார்ட்டாக கூப்பிடுறோம். ஓகே, அவர் ஃபாரினில் அப்ராடில் இருந்தப்போ ஒரு எல்இடி டார்ச் பார்த்தாரு. சரி, அதை விட்டு ஒரு இன்ஸ்பைரேஷன் வந்து நம்ம இந்தியாவில எல்லாம் இருட்டில் அப்போ நான் 15 வருஷம் முன்னாடி உள்ள கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்தியாவில எல்லாம் அப்போ கரண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு கத்திட்டு இருப்பாங்க, வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உள்ள அந்த பெரிய பெரிய பேட்டரி வச்சுட்டு மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அவரோட மைண்டில் இந்த புவர் ஏழைங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த எல்இடி ஐடியா அவருக்கு வந்தது. இப்போது அவர் தான் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா எல்இடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் எல்இடி ப்ரொடக்ட் கொண்டு வந்தது எங்கள் சுவாமிஜி தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக
பாக்கி உள்ளவங்கெல்லாம் கொண்டு வர வந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆண்ட்ஸ்லைட் தான் எல்இடி லைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ளே வந்தாலும் ப்ரேயர் அப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்கூலில் தான் நம்ம வந்து ப்ரேயர்னு ஆரம்பிப்போம். கரெக்டாக சார்? ஆமாம், நாங்கள் எப்போவுமே இது ஒரு காரியம் செய்யணும்னா ப்ரே பண்ணிட்டு பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. நாங்கள் நார்மலி ப்ரேயர் பண்ணிட்டு தான் எங்களோட எல்லா ஆக்டிவிட்டியுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரி குட். எவ்ரிடே ப்ரொடக்ஷன் சைட்னாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்னாலும் சரி, டைம் ஒதுக்குறாங்கல்ல. ஸோ மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம். ஸ்கூலில் முதலத்துக்கு ப்ரேயருக்கு வைக்கிறோம், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான். ஸோ அந்த ஸ்கூல் லைஃப்பில் ஆரம்பித்தது இவங்க ஃபேக்ட்ரிலையும் கீப்பப் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். இதில் சின்ன சின்ன விஷயம் அடையாளப்படுத்துனா நீங்களும் மாறலாம். ஒரு 4 பேர் இருந்தால் கூட, உங்கள் கன்சர்னில் 4 பேர் இருந்தால் கூட அது ஆரம்பிங்க. ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆண்ட்ஸ்லைட் பண்ணிட்டு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஸ்பெஷலாக ஒரு 5-6 ப்ராடக்ட் ஸ்பெஷலி ஹைலைட்ஸ் தமிழ்நாட்டுக்காக அவங்க அதான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அதில் ஹெட்லைட்ஸ் இருக்கு, லாங் ரேஞ்ச் சர்ச் லைட் இருக்கு, பின்ன மஸ்கிட்டோ பேட் இருக்கு, இன்னும் 2-3 லைட் நம்மள்ட்ட இருக்கு. அதில் நான் 1-2 எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பெஷலாக ஹைலைட் இது ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இப்போ மீடியம் ரேஞ்ச் வாங்குறவங்களுக்கு பேக்கப் கொஞ்சம் ஓரளவு போதும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் போகுதுன்னா அவங்க இது யூஸ் பண்ணிக்குவாங்க. அதிகமாக டைம் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் சீப்பர் வேணுங்கிறவங்க சீப்பரான ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, மட்டும் 1000 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் நமக்கு ஹெட்லைட் இருக்குது. அவங்களுக்கு சரி, இது என்னது சொல்லுங்கள்? இது என்னது? இது பேட்டரி பேக்கு. ஓகே ஓகே, இதில் என்ன இன்பில் பேட்டரி, இது லிஃபோ பேட்டரி இதுக்குள்ளேயே இருக்குது. ஓகே, இதில் வந்து பேட்டரி கிடையாது, அடிஷ்னல் பேக்கப் நம்ம செப்பரேட்டாக பேட்டரி பேக் அது தோலில் மாட்டிப்பாங்க. இந்த தோலில் மாட்டிங்க, இல்லை பெல்ட் வந்துடும். இல்லாட்டி இங்கே அவங்க பேண்ட்டில் சொருகிக்கலாம், டேரெக்டாக மொபைல் மேலே சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஹெட்லைட்டில் நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது, 5-6 வெரைட்டி இருக்குது. அப்புறம் சர்ச் லைட்டு லாங் ரேஞ்ச் நைட்டில் அக்ரிகல்ச்சர். என்ன ரேஞ்ச் போகுது இது? கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போகும். உங்களுக்கு தேஜஸ் சக்திங்கிறது நல்லா ஃபாஸ்ட் மூவிங், லைட் வெயிட்டு, ஃபாரஸ்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க, மெயினாக இந்த ஹெட்லைட்லாம் பார்த்தோன்னா பூ பறிக்கிறவங்கலாம் வந்து வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காலையில் பாம்பு கடிச்சு இறந்து போகிறாங்க. இப்போ அது அந்த பிரச்சனை இல்லை. காலையில் போனாங்கன்னா அவங்க 2 கையும் யூஸ் பண்ணணும். ஒரு கையை வச்சுக்கிட்டு லைட் பிடிச்சி பண்ண முடியாது. ஹெட்டில் மாட்டிட்டு காலையில் தலையில் மாட்டிக்குவாங்க. அவங்க வாட்டு பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2 கையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். டென்ஷன் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஏர்லி மார்னிங் ஈவினிங் ஆனாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நடந்து வரும்போது இல்லை சைக்கிளில் வரும்போது அவங்களுக்கு இந்த லைட் மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா அவங்க ஹேண்ட் ஃப்ரீ லைட் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. சேஃப் அண்ட் சூப்பர். நல்ல லாங் மஸ்கிட்டோ பேட்டு. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு மஸ்கிட்டோ பேட் ஒவ்வொரு சீசன்லேயும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் 1 இயர் வாரண்ட்டி சும்மாவே அப்படியே கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் இது பாட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 வருஷம் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி சார், இப்போ என்ன கேட்குறேன், இதுக்கான சர்வீஸ் எங்கெங்க சார் இருக்குது? ஹேண்ட்ஸ்லைட்டுக்கான சர்வீஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது? நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம ஸ்டாக்கீஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ்லேயும் அவங்க சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ எங்கெங்கே அவங்க ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல சர்வீஸ் பாயிண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதான் பஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க, ஹைலைட் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் டோட்டலாக எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஓகே ஓகே பஸ்ஸு ஆல்மோஸ்ட் ஃபைனல் வந்துட்டோம். நம்ம இங்கே இருந்தால் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் லேர் வந்து டிஸ்பேச் ஆகும். ஓகே, சரி, இவ்வளோதான் அடையாளம் காமிச்சிருக்கேன், பார்த்துருக்கீங்க நீங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேக்டரி ஒரு நுணுக்கமான விஷயம் காட்டுறேன்னா நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கோ, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறதுக்கோ, ஸ்டாக்கிஸ் எடுக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எதையோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி டெக்னாலஜியை காட்டுங்க. 4 காசு அவங்க சம்பாதிக்கிட்டோம். இது சின்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக ஒன்றும் கேட்க போகிறதும் கிடையாது, பார்த்தா தெரியல. ஹை வேல்யூ ப்ராடக்ட்டும் கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனால் சோலார் பேனல் காமிச்சிருக்கேன், டார்ச் லைட், ஹெட்லைட், உங்களுக்கு ஹெட்லைட் டார்ச்லேருந்து மஸ்கிட்டோ பேட்லேருந்து இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வந்து இவங்களோட ஃபோன் நம்பர்ஸும் கீழே பின் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணுன்னாக்கா கீழே நம்பர் இருக்குது. அதேமாதிரி ஃபேக்ட்ரி இங்கே உள்ள இங்கே ஹரித்வாரில் உள்ள ஃபேக்ட்ரியோட லொக்கேஷனும் கொடுக்க சார் நான் பின் பண்ணுறேன். சரியா? பார்க்கலாம் பஸ். சி Arunai Sundar.